அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டைக்கான லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டட்லாம் நம்ம சேனலில் சொல்கிறதே இல்லை, ரியாலிட்டி ஒரிஜினல் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் இயரில் 2024-2025 அகாடமிக் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான கட் ஆஃபில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி சென்னை காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கம்யூனிட்டி ரேங்க்லாம் அங்கே உள்ளே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படின்றது நான் நேற்றுக்கு வீடியோவில், அதாவது டோட்டல் ரேங்க் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதில் சொல்கிறப்போ ரேங்க் லிஸ்ட்டில் அந்த உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆனதில் போன வருஷத்தோட எந்த மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து போன வருஷத்து இந்த வருஷத்துக்கு 100 மார்க் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் மார்க் போன வருஷன்றது 623, இந்த வருஷம் 512 518 தான். அந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் போன வருஷத்தை மார்க்கை அப்படியே இந்த வருஷம் பிரதிபலிக்காது. அட்லீஸ்ட் 50லேருந்து 70 மார்க் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது கட்டத்தில் நிறைய பேர் இப்போ 50 மார்க் குறைஞ்சிருக்கு. அப்போ 50 மார்க் குறைஞ்சிருக்குன்னா எனக்கு 50 மார்க் குறைஞ்சவங்க கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 410 கிடச்சிருக்கு போன வருஷம். 410ஓட கடைசி மார்க் பிசியில் வைங்கலாம். இப்போ அதன் பிறகு 50 மார்க் குறைச்சா அப்படின்னா ஒரு 360க்குலாம் கிடைக்குமா நிறைய பேருக்கு எதிர்பார்க்கலாம். அப்படின்றது சொல்லவே முடியாது. நிறைய சமயத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுவில் நிறைய பேர் ரீஅட்டெம்ப்ட் அடித்து ஒரு சிலவங்க நடுவில் நிறையா மார்க்ஸில் இருக்கலாம், அல்லது ஒரே மார்க்லேயே 10 பேர் இருக்கலாம். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்பிக்கையாக நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி வீணாகாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல என்ன, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அரும்பாக்கம் அறிஞர் கேம்பஸ் சென்னையில் மொத்தம் 60 சீட் எடுக்கிறாங்கங்க. அந்த 60 சீட் இருக்கக்கூடிய ஒரு யூஜி காலேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கட் ஆஃபில் வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 2021-22 அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து 2024ஓட அனாலிசிஸும் பண்ணியிருப்போம். அது ஜென்ரலான அனாலிசிஸாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் இந்த மார்க் பேட்டர்னில் தான் லாஸ்ட் இயர் இந்த இயரும் ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 214லேருந்து 512 வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் இருந்திருக்கு. லோவஸ்ட் மார்க் 214 வரைக்கும் இருந்திருக்கு. பிசி கேட்டகரியில் 446லேருந்து 495 வரைக்கும் கிடச்சிருக்குங்க. அதன் பிறகு எம்பிசியில் 192லேருந்து 506 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பொறுத்தவரை 454லேருந்து 478 வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்காக கிடச்சிருக்கு. அதன் பிறகு எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 172லேருந்து 495 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ 260, ஒரே ஒரு சீட்டு 260 தான் ஹையஸ்ட்டுமே அதான். அதன் பிறகு எஸ்டியில் 277, அது ஒரே ஒரு சீட்டு தான். அதனால் ஒரே ஒரு சீட்டு அதே ஒரே மார்க்கில் கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரி சார், இப்போது நீங்கள் ஆவரேஜ் இந்த வருஷத்துக்குள்ள பேட்டர்ன் போன வருஷத்தோட 2024ஓட பேட்டர்ன் அப்படின்றப்போ ஓசியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 450க்கு மேலே இருந்தால் கிடச்சிருக்கும். பிசி ஓபிசி இந்த ஜென்ரல் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 460-50 வரைக்கும் மேலே தான் கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் ஒரு 400லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 400ல் இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதன் பிறகு ஒரு 370லாம் ஒரு பார்டர் லைன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதன் பிறகு எம்பிசின்றது ஒரு 350லேருந்து 500க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பிசின்றது தனி குரூப், எம்பிசிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இணைச்சி தான் எம்பிசின்றது பெருசாக வச்சுருப்பாங்க. எம்பிசின்றது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கேட்டகரி ஆஃப் குரூப்பு. ஸோ அதில் இருக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலவங்க முன்னாடி இருக்காங்கன்னா அந்த மார்க்கில் கிடைக்கிறதுக்கு அந்த கோட்டால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 490 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் உங்களுக்கு ஓரளவுக்கு மிட்லேருந்து ஒரு லோவர் ரேஞ்சில் இருந்தாலே கண்டிப்பாக கிடச்சிருங்க. எஸ்சியெல்லாம் மிட் ரேஞ்சில் இருந்தாலே, ஏன்னா ஒரு சீட்டு 2 சீட்டாக தான் இருக்கும். அப்போ ஓரளவுக்காவது கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே மார்க்கில் இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் அப்படின்றது மிட் ரேஞ்சில் வேணும். ஏன்னா பிசிஎம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக 3% தான் வரும். அப்படின்றப்போ உங்களுக்கு 3%, சம்டைம் 2.5% குறைச்சி கூட விட்டுருவாங்க. ஏன்னா போன வருஷம் யாருக்காவது ஒரு 2.5%ல் ஒரு 1/2% மாற்றி வேறு காலேஜுக்கு மாற்றிருப்பாங்க. இந்த வருஷம் அதை யூட்டிலைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி மாறிடும். அதனால் இதுதான் பேட்டர்னாக இருக்கும். இதுதான் இந்த வருஷத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அண்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கீப் ஆன் ஃபாலோயிங். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.